ஈபிகோ 300 என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. Hello, hi guys, welcome to NWTN Reaction Channel. இவரோட படத்துக்கு வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக அப்டேட் வருதா அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை. ஏன்னு சொன்னால் இவரோட படத்துக்கு அப்படி வந்து லேசுக்குள்ளே அப்டேட் வராது. ஆனாலும் வந்துருக்குது. இன்னைக்கு தரமான செய்கை வந்து செஞ்சுருந்தாங்க நம்ம குட் பேட் அக்லி. அடுத்து நம்ம தலை அடுத்து நடிக்கிற படத்துக்கு வந்து ஒரு வேற லெவல் வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து நீங்கள் அப்டேட் கொடுத்துருந்தாரு. அதாவது ஃபர்ஸ்ட் லுக் அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் வந்து ஸ்டார்ட் பண்ண முன்னுக்கும் வந்து எங்களுக்கு வந்து இது தாண்டா டைட்டில் அப்படின்ற மாதிரியும், அதுக்கப்புறம் வந்து இந்த மூவி வந்து எப்படி மாதிரி போகுது, எப்போ ரிலீஸ் ஆக போகுது, எப்போ ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது, ப்ராப்பர் அப்டேட்டோடையும் அதுக்கப்புறம் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நான் நினைக்கிற மாதிரி மெயில தான் வந்து இவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஷூட்டிங்கை. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் லுக்கை வந்து தாராங்க அப்படின்னு சொன்னால் வேற லெவல் ஆதிக் ரவிச்சந்திரன் அப்படின்னு சொல்ல. ஒன் ஆஃப் ஃபேன் தலை அவரே சொல்லுங்க. அவரோட ஃபேன் பாய் ஒருத்தர் வந்து அவர். ஸோ அவரை வந்து தலை படத்தை அடுத்த வந்து டைரக்ட் பண்ணுறது வந்து என்ன ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்ல வேற மாதிரி அது. ஸோ இந்த மூவியோட வந்து ஃபர்ஸ்ட் லுக் வந்து இன்னைக்கு வந்து தரமாக வந்து அப்டேட் ஆகியிருக்குது. ஸோ நம்ம போயிட்டு பார்த்துட்டு வருவோம் என்ன மாதிரி நம்மளோட தலை அவங்களோட வந்து இந்த மூவி குட் பேட் அக்லி அப்படின்ற மாதிரி இதை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த மூவி தலோட வந்து இப்படி இருக்க போகுது, இது வந்து சம்திங் டிஃபரண்ட், இது வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு வந்து நிறைய சொல்லியிருந்தாங்க. நம்மளோட வந்து அந்த டைட்டில் நேரமும் கொஞ்சம் பார்த்துருந்தோம். எஸ் அந்த மாதிரி தான் இருக்க போகுதா அப்படின்ற மாதிரி. நம்ம போயிட்டு இப்போ ஃபர்ஸ்ட் லுக்கை பார்த்துட்டு வருவோம். அதுக்கப்புறம் கதைப்போ இந்த மூவி வந்து எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ லெட்ஸ் போகலாமா? 3, 2, 1 உங்களுக்கு இந்த சைடு வருமா இருக்கும். எஸ் வாவ் 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 ஆதிக் ரவிச்சந்திரன் தரமான செய்கை. இதை பார்க்குற நேரம் ஸோ வேற லெவலில் வந்து ஒரு என்ன சொல்ல, ஒரு கேங்ஸ்டர் லுக் ஒன்று இருக்குது தானே, அந்த மாதிரி லுக் ஒன்று தான் இருக்குது. எப்படி இருந்ததுன்னா நீங்கள் மறக்காமல் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இந்த ஃபர்ஸ்ட் லுக் வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்ல மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதை பார்க்குற நேரம் ஃபஸ்ட்டு வந்து அந்த கலரிங் இதெல்லாம் பார்க்குற நேரம் எல்லாம் போயிட்டு தலை லுக் சோல்ட் அண்ட் பெப்பர் அந்த லுக்கில் வந்து வந்திருக்காரு. ஸோ வேற மாதிரி இருக்குது. கையில் டட்டு என்ன, அந்த ட்ரெஸ் ட்ராகன். ஓ ஆனால் 3 இது வந்து 3 ஷேட் வந்து இப்படி இருக்குது. நடுவில் வந்து ஒரு ஏகே, இந்த பக்கத்து ஒரு ஏகே, இங்கிட்டு ஒரு தரமான ஏகே. ஸோ இந்த அந்த 3 ஷேட் ஆஃப் ஏகே அப்படின்னா தெரியுமா, அந்த 3 ஷேட் ஆஃப் ஏகே கொண்டாந்து இங்கே நிறுத்தியிருக்காரு. குட், மிடில், பேட், அக்லி அப்படின்ற மாதிரிக்க வேற லெவலில் வந்து இதில் வந்து எங்களுக்கு வந்து ரிவ்யூவாக இருக்குது. செம்மையாக இருக்குது யார். அதில் தரமான செய்கள்லாம் இருக்குது, அல்டிமேட்டாக இருக்குது அது பார்க்குற நேரம். எஸ் இதில் வந்து பேக்ரவுண்ட் வந்து பார்க்குற நேரம் பாருங்கள் செம்மையாக இருக்குது. பின்னுக்கு அந்த மேலே வந்து இந்த குட் பேட் அக்லி அப்படின்ற மாதிரி அந்த கையில் வந்து அந்த இதுக்கு போடுற செயின் அந்த இதுக்குமா இருக்குமா, அதில் வந்து ரத்தம் தெரிகிற மாதிரி அப்படியே இருக்குது. ஆனால் அதுக்கு கொஞ்சம் மேலே வந்து
பாருங்க டிராகன் அந்த இது மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இவரோட கையில் வந்து பார்க்கும்போது டட்டூஸ், அந்த டட்டூஸ் தான் இருக்குது. ஸோ இந்த கீழே வந்து கன்ஸ் இந்த மாதிரி அப்படியே ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணியிருக்குது. ஸோ இதை பார்க்குற நேரம் வந்து எங்களுக்கு வந்து என்ன தோணுது அப்படின்னா வந்து எஸ், இது வந்து ஒரு கேங்ஸ்டர் மூவி மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி. இது வந்து இன்கேஸ் வந்து சைனா, தாய்லாந்து, சொல்ல முடியாது சிங்கப்பூர் அப்படின்ற மாதிரி, சிங்கப்பூர் மலேசியா அப்படின்ற மாதிரிக்கு வந்து மிக்ஸ் பண்ணி வருமா அப்படின்ற மாதிரி வந்து இருக்குது. கண்டிப்பாக வந்து இது ஒரு ஏதோ ஒரு மாஃபியா ஒரு அந்த மாதிரியோ இல்லாட்டி வந்து கேங்ஸ்டர் அப்படின்ற மாதிரியோ அப்படி தான் கன்ஃபார்மாக இது போகுது. எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க தலடை வந்து அப்படியே ஒரு மறுபக்கமாக இருக்கும் இந்த படம் அப்படின்ற மாதிரிக்க ஹோப் அதில் ரிவீல் வந்து இங்கே காட்டியிருக்காரு. ஸோ அவர் வந்து ஃபேன் பாய்னால தரமான ஃபேன் சீன்ஸ் இருக்குமா இருக்கும். ஸோ அவருக்கு தெரியுமா இருக்கும் ஏகே என்ன மாதிரி எந்த இடத்துல வந்து வேற லெவலில் காட்டலாம், எந்த மாதிரி சீன் வந்து இருக்கணும் எப்படின்ற மாதிரி அப்படியே வந்து அப்படியே செதுக்கி வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் நம்மளோட ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்களை வேற லெவல் பண்ணியிருப்பாருன்னு சொல்லி எனக்கு வந்து இதிலே வந்து விளங்கிருச்சு. அந்த 3 இதை காட்டியிருக்காரு தெரியுமா, குட் பேட் அக்லி அப்படின்ற மாதிரி 3 ஆஃப் ஷேட் ஆஃப் ஏகே அப்படின்ற நேரமே வணங்கிருச்சு. எஸ், தரமான பிளான் ஒன்று செய்க ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி எஸ் ஹோப் வேறு லெவலில் இருக்குமா இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ எல்லாம் வந்து தரமாக வந்து மாசா போயிட்டுக்கு இருக்க மாதிரி இருக்குது. இங்கே வந்து பின்னுக்கு வந்து ஃபயர் என்ன, அதுக்கப்புறம் வந்து ஹைலைட் வந்து அந்த கேங்ஸ்டர் லுக் தான். ஸோ வந்து ஏகேட வந்து ஒன் ஆஃப் செம்ம அந்த கோல்டன் பெப்பர் வச்சு சோல்ட் அண்ட் பெப்பரில் வந்து கோல்டு மிக்ஸ் ஆகுது பின்னுக்கு நெருப்போட. ஸோ சோல்ட் அண்ட் பெப்பரில் வந்து அப்படியே வந்து ஒரு தரமான லுக் ஒன்று வராரு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இவரோட வந்து 3 ஷேட்ஸ் 3 வந்து வேறு மாதிரி இருக்குமா, இல்லாட்டி வந்து 1 பர்சனை வந்து டிஃப்ரெண்ட் ஷேட்ஸில் வந்து காட்ட போகிறாங்களா என்ன மாதிரி. ஸோ சேம் வந்து ஒரு பர்சனா அப்படின்னா சேம் வந்து ஒரே லுக்கில் காட்ட போகிறாங்களா, ஸோ 3 லுக்ஸ் இருக்குமா அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லுக் மட்டும் ஃபர்ஸ்ட்டை ரிவீல் பண்ணிவிட்டு குட் பேட் அக்லி அப்படின்றதுல வந்து 3 இப்படி தான் வரப்போகுது அப்படின்ற மாதிரி மீன் பண்ணிவிட்டு, பட் 3 பேரும் அப்படின்னா ஒரே ஆள் தான், பட் 3 டிஃப்ரெண்ட் ஷேட்ஸில் காட்ட போகிறாங்க. இட் இஸ் சேம் லுக்கில் அதே மாதிரி லுக்கில் போக போகுது அப்படின்றத வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ட்ரெய்லர்லையும் தான் பார்க்கணும், அதுக்கப்புறம் வந்து டீசரில் தான் வந்து பார்க்கறோம் என்ன மாதிரி ஒரு தரப்போகிறாது. அப்படி இல்லைன்னா அது 2லே வந்து ட்விஸ்ட்டை வந்து மறைச்சி பிக் ஸ்க்ரீனில் வந்து தருவாரா அப்படின்றத வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்த்தது நம்ம வெயிட் பண்ணி அதை பார்க்கணும். அதர்வைஸ் வந்து செய்க தரமான செய்க அப்படின்னு சொல்லலாம். மிகமே செம்மையாக இருக்குது. வந்து இப்படி ஒரு லுக்கில் வந்து ஏகே வந்து நம்ம செம்மையாக பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரிக்க. ஸோ ஒரு கேங்ஸ்டர் ஒரு தரமான வேறு லெவல் லுக்கில் ஒரு வேறு ஸ்கிரிப்டில் அதோட நம்ம டிஎஸ்பி, ஸோ டிஎஸ்பியில் வந்து அவரோட மியூசிக் கம்போஸில் வருது. ஸோ இதெல்லாம் வந்து இப்படி மிக்ஸ் பண்ணி வர நேரமே இதில் பார்க்குற நேரமே எங்களுக்கு வந்து விளங்கிருச்சு. கையில் இது என்னது டேட்டூ என்னது இதெல்லாம் பார்க்குற நேரம், இதெல்லாம் வந்து பிக் ஸ்க்ரீனில் பார்க்குற நேரம் வர மாதிரி தெரிக்க போகுது. ஸோ தெரிச்சு விட போகிறாங்க ஏகே ஃபேன்ஸ் எல்லாம். ஸோ வந்து வேற மாதிரி இருக்குது கையில். ஸோ கையிலே வந்து கொஞ்சம் அந்த ஜூம் பண்ணி பார்க்குற நேரம் விளங்குது. கையிலே வந்து கையில் அந்த மேலே அந்த நெக்லஸ் அந்த இதாக அந்த இது இதாக இருக்கிற மாதிரி அது மாதிரி 2 சைட்லேயே இருக்குது. அதோட மிக்ஸ் பண்ணி வந்து அந்த ட்ராகனாக அது அப்படியே மிக்ஸ் ஆகி போயிருக்குது அந்த மாதிரிக்கே. ஸோ கோல்டு வந்து பெருசாக செயின்ஸ் அந்த மாதிரி எல்லாம் ஜஸ்ட் சிம்பிள் அதெல்லாம் வந்து, பட் கேங்ஸ்டர் வந்து அந்த டிஷர்ட்ஸ் அந்த மாதிரி அப்படியே வந்து அது அந்த டிஷர்ட்டை பார்க்குற நேரமே விளங்குது வந்து அது சம்திங் அந்த டிஃப்ரெண்ட். அது ஸோ நார்மலாக போடுற மாதிரி கேங்ஸ்டர்ஸ் வந்து வேக பண்ணிருப்பான் தெரியுமா அந்த மாதிரி. ஸோ வேற லெவலில் வந்து கையில் வர இது மற்ற கையில் வந்து வேற மாதிரி. ஸோ தரமான செய்கையில் இது வந்து ஒன்று வந்து கேங்ஸ்டர் மாஃபியா அப்படின்ற மாதிரி தான் கன்ஃபார்ம் அந்த மாதிரி தான் போக போகுது. பட் இதுக்கு பின்னுக்கு ஏதோ ஒரு கதை இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு வழங்குது. ஸோ இந்த சீன் வந்து எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லி
ஈகலி வெயிட்டிங். அதுக்கு அடுத்து வந்து தேங்க்ஸ் அதிக் ரவிச்சந்திரனுக்கு வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து ஒரு அப்டேட்டை போடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தோம்னு சொன்னால் மெய் ஃபர்ஸ்ட்டுக்கு கூட வந்து எங்களுக்கு ஒரு அப்டேட் வந்து இருக்கலை. ஸோ ஏகேட எந்த மூவிடே வந்து அப்டேட்ஸ் எதுவுமே வந்து இருக்கலை. அந்த மூவிஸ்னால் சுத்தமே இல்லை, அந்த மாதிரி தான் இருந்துச்சு, இருந்தேன் எப்படி வரப்போதான்னு. ஆனால் சடனாக வந்து இந்த கேப்பில் வந்து ஸோ மிடில் மாதிரி இப்போ வந்து எண்ட் ஆக போகுது. அதுக்கு நடுவில் வந்து ஒரு தரமான அப்படி ஒரு அப்டேட் அப்படின்றது வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸோ ஹோப் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதில் இன்னும் வேறு என்ன டீட்டெயில்ஸ் சொல்கிறது அப்படின்னு சொன்னால் இவ்வளோ தான் இங்கே வந்து டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ மாசா வந்து இறக்கியிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்கு விளங்குது ஒவ்வொன்றும் பார்க்குற நேரம். ஸோ செம்ம ஃபயர் இருக்குது பார்க்குற நேரமே. எனக்கு வந்து இதை பார்க்குற நேரமே வந்து வெறியாக இருக்குது. ஸோ ட்ரீசர்லேயோ ட்ரெய்லர்லேயோ விட பிக் ஸ்க்ரீனில் தெரிச்சு விட போகிறாரு அதிக் ரவிச்சந்திரன் அப்படின்ற மாதிரிக்க ஹோப். இதில் வந்து பார்க்குற நேரமே அந்த லுக் இருக்குது தெரியுமா, அந்த லுக் தான் வேற லெவலில் இருக்குது. அதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஒரு காம் பாய் அப்படின்ற மாதிரிக்கு வந்து குட்டு, மற்றவங்கிட்ட கொஞ்சம் வந்து ரகடடா அப்படின்ற மாதிரி பேடு, அதுக்கப்புறம் மற்ற இதில் வந்து வேற மாதிரி அக்லி அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்குற நேரம் வேறு லெவலில் இருக்குது. ஸோ செம்மையாக மென்ஷன் பண்ணியிருக்காரு. அந்த 3 ஆஃப் ஷேடு வந்து அவர் வந்து எப்படி தர போகிறாரு அப்படின்ற மாதிரி தான், எந்த லுக்கில் தர போகிறாரு அப்படின்ற மாதிரி தான் நான் வெயிட் பண்ணிக்கிருக்கேன். ஏகேட வந்து அடுத்த ஒரு தரமான லுக்ஸை வந்து நான் பார்க்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் அப்படி வெயிட் பண்ணிக்கிட்டீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏகேட லுக்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி, அப்புறம் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ, உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் ஒரு பங்கமான வீடியோ சந்திப்போம். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை அமைக்கிட்டு அதுக்கப்புறம் ஆலில் போட்டு லைக்கை போட்டு இது எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ அந்த கமெண்ட்ஸை நான் பார்க்குறேன். ஸோ இன்னொரு பங்கமான ஒரு வீடியோ சந்திக்கும். டாடா பை, see you, bye. பார்த்துங்களா?